நான் பண்ணுறதுக்கே பயப்படுற ஒரு விஷயத்த என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டாங்கங்க. 2-3 நாளாகவே சொல்லிட்டு இருந்தாங்க, ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்ட்டு. நான் தான் சொன்னேன், இல்லை நிறைய பாத்திரம் சேரும், நிறைய வேலையாயிரும், வேண்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபைனலி இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், ஈஸியாக முடிச்சிடலாம், பயப்படாதன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். நாங்கள் என்னென்னவோ பலகாரம் பண்ணுவேங்க. இந்த மிக்சரை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா அதில் நிறைய ஐட்டம் இருக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது கூட இல்லை. பூந்தி லட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவேன். இப்போ நம்ம கேட்ரிங் ஆர்டர்லாம் எடுக்கிறதுனால 500-1000 லட்டுலாம் கூட அசால்ட்டாக பண்ணிடுவோம். ஆனால் மிக்சர் நான் பண்ணதே இல்லைங்க. சரி, இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க, இங்கே நான் நினைக்கிற மாதிரி மிக்சர் கிடைக்கவே மாட்டேங்குது, நம்மளே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு மாவு போட்டு காரா பூந்தி பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்தது. நான் இந்த ரெசிபியை வந்து ஒரு லாங் வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் லாங் வீடியோ எடுக்கலை. திருப்பி 1 கப்பு மாவு போட்டு ஓமப்பொடியும் செஞ்சு எடுத்துட்டாங்க. இது 2 மட்டும்தான் மாவு ரெடி பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றதெல்லாம் டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். பொட்டுக்கல்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பீனட்டு, அப்புறம் கேஷ்யூ அவளும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இது செய்யும்போது தான் தோணுச்சு, இதை பார்த்தா இவ்வளோ நாளாக நம்ம பயந்துட்டு இருந்தோம், என்னென்னவோ கஷ்டமான ஐட்டம்லாம் செய்கிறோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. சில டைம்ஸ் பார்த்த உடனே ஹார்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்மளை நாமே கம்மியாக எடை போட்டுக்கிட்டோன்றது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினச்சேன். இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் மிக்சர்ஸ் கிடைக்குங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோவா எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிறைய அந்த சாட் மசாலா அது இதுன்னு போட்டு நம்ம ஊர் மதுரை மிக்சர் மாதிரி இருக்கவே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் மதுரை மிக்சராகவே இருந்துச்சு. கூடவே வந்து கொஞ்சம் பூண்டையும் தட்டி நல்லா ஃப்ரை பண்ணி அதில் சேர்த்து பெருங்காயம் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.